Hi all, welcome to the series of Making Economics Your Cup of Tea. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கை சிம்பிளா பார்க்கலாம். அண்ட் டுடேஸ் டாபிக் இஸ் டிமாண்ட். டெஃபினிஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு பேக்கரிக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு கேக்கை பாக்குறீங்க, அந்த கேக்கை வந்து நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்ககிட்ட காசு இல்ல. ஸோ இந்த சினாரியோல டிசையர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க கேக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்ககிட்ட காசு இல்ல. இப்போ 2 நாளுக்கு அப்புறம் நீங்க காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து இப்போ நீங்க வந்து அந்த கேக் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட காசு இருக்கு அண்ட் நீங்க வந்து அந்த கேக் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க ரெடி டு பைனா என்னன்னா, இப்ப அந்த கேக்கோட பிரைஸ் வந்து 20 ரூபீஸ்னா உங்ககிட்ட அந்த 20 ரூபீஸுமே இருக்கணும். உங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்கு, ஆனா அந்த கேக் நான் வாங்க போறேன் அப்படின்னா அது ரெடி டு பை இல்ல. அந்த பொருளோட விலை எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட் உங்க கையில இருந்தாதான் ரெடி டு பை. சோ இப்போ உங்ககிட்ட நீங்க வந்து கேக் வாங்கணுங்கிற ஆசைப்படுறீங்க, ஆனா உங்ககிட்ட காசு இல்ல அப்படிங்கிறது டிமாண்ட் கிடையாது. அப்போ டிமாண்ட்னா என்னன்னா, உங்ககிட்ட டிசைர் இருக்கணும், கேக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கணும், காசு இருக்கணும், அதே டைம் அந்த கேக் நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மூணும் சேர்ந்துதான் டிமாண்ட். ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். டிமாண்ட் means the quantity of good that a consumer is willing and able to buy at a given price during a period of time. ஸோ இந்த டெஃபினிஷனை இன்னும் சிம்பிளா ஆக்கிறதுக்கு இதை நான் 3 பாயிண்ட்ஸா பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், willingness to buy, ability to pay and at a given price. இப்போ willingness to buyனா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அந்த கேக் வாங்குறதுக்கு உண்டான ஆசை, டிசைர், அதுதான் willingness to buy. எபிலிட்டி டு பேனா நம்ம கிட்ட காசு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கையில காசு இருக்கு, சோ அந்த கேக் வாங்குறதுக்கு என்கிட்ட கையில காசு இருக்கு அப்படிங்கிறது தான் எபிலிட்டி டு பே. அட் அ கிவன் பிரைஸ்னா கேக்கோட பிரைஸ் வந்து 20 ரூபீஸ், அந்த 20 ரூபீஸுமே என் கையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த 3 டெபினேஷன், இந்த 3 பார்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது டிமாண்ட் அப்படின்னு டெபினேஷனுக்குள்ள வரும். சோ இவ்வளவுதாங்க டிமாண்ட்னா. இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.